ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மலேசியால இருந்து நான் உங்கள் ஜமீல். இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன்னா, கோலாலம்பூரில் இருக்கிற கேஎல் சென்ட்ரல்ங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் தான் வந்திருக்கேன். கேஎல் சென்ட்ரல் காம்ப்ளெக்ஸ் அப்படியே பார்த்துட்டு அப்படியே வெளியில் உள்ள கடைகளை போய் பார்ப்போம். வாங்க இப்போ நம்ம வீடுக்குள்ளே போகணும். நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் வந்து இது கீழே இருக்கிறது வந்து ட்ரெயின் ஸ்டேஷன். நம்ம எல்ஆர்டி எம்ஆர்டி இது ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்குது. அதுலேருந்து நம்ம உள்ளே வந்த பக்கம் காம்ப்ளெக்ஸு. இந்த காம்ப்ளெக்ஸ் வழியாக அப்படியே பிரிபிள்னு ஒரு ஏரியாவுக்கு போயிடலாம். இப்போ நம்ம காம்ப்ளெக்ஸை லேசாக பார்த்துட்டு பிரிபிள் ஏரியாவுக்கு போவோம். காம்ப்ளெக்ஸை பார்த்தீங்கன்னா இது வந்து கோலாலம்பூரில் இருக்கிற கேஎல் சென்ட்ரல்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷனு. அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்த பக்கம் இந்த காம்ப்ளெக்ஸ் இருக்குது. கடைகள் நிறையா இருக்குது. எல்லா கடையும் சாப்பாடுலேருந்து ஸ்நாக்ஸு, பெர்ஃப்யூம், ட்ரெஸ்ஸு அனைத்து கடைகளும் இங்கே இருக்குது. இந்த காம்ப்ளெக்ஸ்லேருந்து வெளியில் போன பக்கம் பிரீஃபில் ஒரு ஏரியா இருக்கும். அங்கே வந்து தமிழர் வந்து அதிகமாக இருப்பாங்க. இப்போ நம்ம இதை பார்த்துட்டு அந்த பிரீஃபில் ஏரியாவுக்கு போய் பார்ப்போம். உள்ள ஒரு கடையில் என்ன வச்சுருக்காங்க, சினிமாவில் பார்ப்போம்ல, அந்த காலத்தில் சிகரெட் குடிப்பாங்கல்ல, அந்த இது விதவிதமாக இருக்கு பாருங்க. இதுலேயும் மாடலாக இருக்குது. நானே நீட்டாக பார்க்குறேன் பாருங்க. இந்த கடை ஃபுல்லாக இந்த இதுதான் சேல்ஸ் பண்ணுறாங்க. வீடு விதத்தில் ஒவ்வொன்றும் ஒரு மாடலுக்கு ஏற்றாப்புல விலை போட்டுருக்காங்க. நம்ம காம்ப்ளெக்ஸ் உள்ள வந்து அப்படியே உள்ள வந்துட்டே இருந்தால் சூப்பர் மார்க்கெட் உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு. பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு. எல்லா ஸ்நாக்ஸு, கூல்ட்ரிங்க்ஸு எல்லாமே இருக்கு. சாக்லேட்லாம் பாருங்க. இந்த கவுண்டர் ஃபுல்லாக சாக்லேட்டாக தான் இருக்கு. ஓகே, அப்படி இந்த சைடு வந்துன்னா டாய்ஸ். இந்த கடை எப்படின்னா டாய்ஸு, சின்ன பிள்ளைகளுக்கு தேவையில்லை விளையாட்டு ஜாமான், அப்புறம் நமக்கு தேவையில்லை பொம்மை, இந்த மாதிரிலாம் இருக்குது. பாருங்க, பொம்மை வாங்கிடலாம். இது வந்து கழுத்தில் வைக்கிறது. காரில் போகும்போது கழுத்து வலி வந்தால் இதை வந்து மாட்டிக்கிற வேண்டியதான். இதுதான் காம்ப்ளெக்ஸு. நம்ம நிற்கிறது வந்து 4வது மாடியில் நிற்கிறோம். 4 மாடியில் அப்படியே நம்ம அப்படி ஓரமாக வந்த பக்கம் மசாஜ் பண்ணால் பண்ணிக்கலாம். அப்படியே படுத்துக்கிட்டு கால் மசாஜ்னா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கீழே போவோம். நம்ம படியில் கீழே இறங்கி கீழே போய் என்னென்ன கடைகள் இருக்குன்னு பார்ப்போம். உள்ளே வந்து ஐஃபோன் கடை இருக்குது. ஃபுல்லாக வந்து வெறும் ஐஃபோன் மட்டும் தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இந்த கடையில் போயிட்டு ஐஃபோன் என்ன ரேட்டில் இருக்குன்னு போய் பார்ப்போம். இது வந்து இப்போ வந்து ஐஃபோன் கடையில் நிற்கிறோம். ஐஃபோன் வந்து 16 ப்ரோ மேக்ஸ் வந்து 5299 வெள்ளி. அதே 16 ப்ரோ எடுத்துக்கிட்டாக்கும் 4299 வெள்ளிங்க. கொஞ்சம் தான் வித்தியாசம். அப்புறம் இங்கிட்ட வந்து 16 ப்ளஸ் இருக்குது. 16 ப்ளஸ் எடுத்துக்கிட்டாக்கும் 3999 வெள்ளி. 16 மட்டும் எடுத்துக்கிட்டோமாக்கும் 3499 வெள்ளி. இங்கிட்டு பார்த்தோம்னா 16E இருக்குது. 16E வந்து 2999 வெள்ளி. விலை வந்து ஜிபிக்கு தந்தாப்புல விலைங்க. 3 விலையாக இருக்குது பாருங்க. அதாவது ஒவ்வொரு ஜிபிக்கு தந்தாப்புல விலை. என்னன்னா ஐஃபோன் 15 வந்து 2699 வெள்ளி வருது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து சாம்சங் S25 வந்து 512 ஜிபி. எவ்வளோன்னா 2699 வெள்ளி. சாம்சங் வந்து ஃபுல்லாக ஃபோனு, டேப்பு எல்லாமே இருக்குது. இது என்னென்னா சாம்சங் Fold 7 போட்டிருக்கு. இது வந்து 6300 வெள்ளி, 6299 வருது. இது சாம்சங் கேலக்ஸி ஜெட் ஃப்ளிப் 7. இது என்ன ரேட்டு வருதுன்னா 3699 வெள்ளி, 256 ஜிபி. இது எடுத்திங்கன்னா விவோ X200 ப்ரோ. இது வந்து 3199 வெள்ளி வருதுங்க. இது வந்து விவோ எக்ஸ் வந்து 5399 வெள்ளி வருது. இந்த ஃபோனு 5399 வெள்ளி. இது வந்து ஹனோர்
ஹோனர் வந்து 2699 வெள்ளி, 1199 வெள்ளி. ஹோனர் வந்து இது வந்து ஹோனர் ப்ரோ, ஹோனர் 400 ப்ரோ. இது வந்து ஹோனர் 400 மட்டும்தான். இது வந்து 2199 வெள்ளி, 799 வெள்ளி கொடுக்காங்க. இது வந்து லிப்டிக் கடை இருக்குது. லிப்டிக்கு தபாவே வச்சுருக்காங்க, வேணும்னா வாங்கிக்கலாம், நமக்கு தேவையில்லை. கடையில் ஃபுல்லாக அங்கிட்ட வந்து ஃபோன் கவரு, ஃபோன் கேஸிங், லிப்டிக்கு, ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி கடைகள் இருக்குது. நிறைய பாருங்க, இது எல்லாமே லிப்டிக் தான். லிப்டிக்கு, மேக்கப். அப்படியே காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, அப்படியே ஜொலிக்குது லைட்லேயே. கீழே போனால் பேக்கெல்லாம் ஆஃபர் போட்டிருக்காங்க, சேல் போட்டிருக்காங்க பேக்கு. அப்புறம் ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்குது. நாங்கள் அப்படியே கீழே போய் பார்த்துட்டு அப்படியே போவோம். கடைகளில் வந்து நிறையா இருக்குங்க. ஐஸ்கிரீம்லேருந்து ஸ்நாக்ஸ்லேருந்து சாப்பாடு கடை, துணி கடை, பெர்ஃப்யூம் கடை, எல்லா கடையும் இல்லை, எல்லா கடையுமே இருக்குது இந்த காம்ப்ளெக்ஸில். இப்போ வந்து வேலை டயத்தினால இவ்வளோ கூட்டம் இருக்குது. இப்போ சனி ஞாயிறுலாம் வந்த பக்கம் லீவ் டயத்தில் ரொம்ப ஓவர் கூட்டமாக இருக்கும். இப்போ நம்ம கீழே போயிட்டு வேறு என்ன கடைகள் இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே நம்ம பெரியபுல் ஏரியா இருக்குது வெளியான பக்கம், அங்கே போயிட்டு என்னென்ன கடைகள் இருக்குன்னு பார்ப்போம். அங்கே ஃபுல்லாக தமிழர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. கீழே நம்ம வந்தாச்சு, கடைசி அண்டர் கிரவுண்ட் வந்தாச்சு. இங்கே தான் சூட்கேஸு, பேக்கு எல்லாம் சேல் போட்டிருக்காங்க. ஆஃபர் வந்து 3 நாளைக்கு தான் இருக்கேன். என்ன விதவிதமாக வச்சுருக்காங்க பாருங்க. பேக்கு, சூட்கேஸு, இந்த பேக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா 5 வருஷம் வேரண்டி, 5 வருஷம் வேரண்டி கொடுக்குறாங்க. இது வந்து 330 வெள்ளி ஃபுல்லாக பேக் தான். பேக்கெலாம் வந்து விதவிதமாக வச்சுருக்காங்க, எல்லாமே ஆஃபரில் தான் போட்டிருக்காங்க. இந்த ஆஃபர் வந்து 3 நாளைக்கு தான் இருக்குன்ட்டுருக்காங்க. ஃபுல்லாக பேக் தான். சூட் கேஸ்லாம் வச்சுலாம் விதவிதமாக இருக்குது. காம்ப்ளெக்ஸ் வந்து நம்ம கீழே வந்தாச்சுங்க. ஆகருக்கு அப்புறம் கொடுத்துல காம்ப்ளெக்ஸு. இந்த பேக்கு வந்து 799 வெள்ளி, ஆஃபர் பண்ணி 330 கொடுக்குறாங்க. அப்படியே ஒவ்வொரு பேக்கும் ஒவ்வொரு விலையில போட்டிருக்காங்க பாருங்க. பேக்கு பார்க்க நல்லா இருக்கு. இது வந்து வேலை டைம். ஆமாம், செவ்வாய்க்கிழமை வேலை டயத்துலேயே இந்த காம்ப்ளெக்ஸில் எவ்வளோ கூட்டம் இருக்கு பாருங்க. கீழே வந்து ஐஸ்கிரீம் கடையில் வரிசையில் நிற்கிறாங்க பாருங்க. என்ன ஐஸ்கிரீம் இது? மெக்ஸியோ, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிறகு. இப்போ வந்து கீழே உள்ள கடைகள்லாம் இது. கீழே ஃபுல்லாக சாப்பாடு கடை, ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி தான் இருக்குது. கீழே இறங்க அந்த மாதிரி தாய் சிக்கன் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. எல்லாம் ஃபுல்லாக கூட்டமாக இருக்கு பாருங்க. ஃபுல்லாக எல்லா ரெஸ்டாரண்ட் ஃபுல் ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது. இது என்ன ஐயாம் பென்னீர். இது வந்து கொஞ்சம் மலேசியாவில் இருந்து ஃபேமஸான கடை ஐயாம் பென்னீர். சாப்பாடு கூடத்தை பற்றி நம்ம வந்து மதியம் சாப்பாட்டையும் மக்களே. இப்போ நம்ம வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் இப்போ உள்ளே நின்றோம். இதான் இந்த காம்ப்ளெக்ஸ் இப்போ பார்த்தது. இந்த காம்ப்ளெக்ஸ் வெளியில் வந்த பக்கம் பெரியபுல் ஏரியா. இங்கே வந்து தமிழர்கள் கடை அதிகமாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டு நல்ல கடையை பார்த்து நம்மளும் சாப்பிட்டுட்டு இப்படி வருவோமா, வாங்க போகலாம். இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னாக்கா தலப்பாக்கட்டி பிரியாணி இருக்குவாருங்க. திண்டுக்கல் தலப்பாக்கட்டி, திண்டுக்கல் தலப்பாக்கட்டி இந்த வரிசையில் இருக்குது. அஞ்சப்பர் ரெஸ்டாரண்ட் இருக்கு. அதில் வந்து திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பார்த்தீங்கன்னா பக்கத்துல, திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பக்கத்தில் பார்த்தா அஞ்சப்பர் ரெஸ்டாரண்ட் இருக்கு, சைவ சப்பல். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீகுமரன் எல்லாம் நம்ம தமிழர்கள் கடை தான் இருக்கு. நகை கடை, சாப்பாடு கடை எல்லாம். நம்ம அந்த வரிசையிலே வந்த பக்கம் கடைகள் இந்தியன் ஸ்பேஸ் வில்லேஜ் இருக்கு பாருங்க. கடைகள் சாப்பாடு கடை நிறையா இருக்குது நம்ம தமிழர் கடை. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா காலித் பிரியாணி, வந்து காலித் பிரியாணி ரெஸ்டாரண்ட்டு. நம்ம இப்போ காலித் பிரியாணி ரெஸ்டாரண்ட் கீழே நிற்கிறோம். உள்ளே போய் இப்போ என்னென்ன சாப்பாடு இருக்குன்னு கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.
சாப்பாடு என்னென்ன இருக்கு? நம்ம வந்து பிரியாணி இருக்கு சார். மட்டன் பிரியாணி இருக்கு, சிக்கன் பிரியாணி இருக்கு. நம்மளோட மட்டன்ல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. மட்டன் சுக்கா, மட்டன் எல்லாம் முடியும், மட்டன் ரோஸ்ட், மட்டன் சீக் கபாப், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. சிக்கன் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. சிக்கன் சுக்கா, தந்தூரி சிக்கன், பார்பிக்யூ சிக்கன் எல்லாமே நம்மளோட சூப்பராக இருக்கு. அது தவிர்த்து இன்னும் மெனுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. டீ என்னென்ன வகைகள் இருக்கு? நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷல் வந்து இரானி டீ தான் சார். இரானி டீ இருக்கு, நார்மல் டீ இருக்கு, அப்புறம் வந்து மசாலா டீ இருக்கு, லெமன் டீ, ஹாட் லெமன் டீ, அந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஜூஸ் இருக்கு. ஜூஸஸ் வந்து நிறைய ஜூஸஸ் இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ், எல்லா வெரைட்டி ஜூஸஸ் இருக்கு. மொஜிட்டோ இருக்கு. நம்மகிட்ட ஃபேமஸ் மொஜிட்டோ தான். காலையில் கடை எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுவீங்க? 11 மணிக்கு சார். மார்னிங் 11 மணி டு ஈவினிங் 11 மணி வரை இருக்கு. நைட் 11 மணி வரை இருக்கு. பிரியாணி வந்து எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் நம்மகிட்ட. பிரியாணி காலைல இருந்து ஈவினிங் வரை இருக்கும். நைட் 11 மணி வரை பிரியாணி இருந்துட்டே இருக்கும். நம்ம ஃபேமஸ் பிரியாணி தான். காலையில் வந்து இது டிஃபன்லாம் வேறு என்ன இருக்கு? இப்போ வந்து நம்ம வந்து 11 மணிலேருந்து ரொட்டி நான் அந்த மாதிரி இருக்கேன். நம்மகிட்ட ரொட்டி நான் எப்பவுமே இருந்துருக்கேன். 12 ஹவர்ஸ் இருந்துட்டு இருக்கும். 11 மணி டு 11 மணி வரைக்கும். வேற கேக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறைய இருக்கு சார். நம்மகிட்ட கோகனட் பன் இருக்கு, நெய் கேக் இருக்கு, அது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா மில்கி கேக் இருக்கு, பானா கேக், கேரட் கேக் இருக்கு, குக்கீஸ் பிஸ்கட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அவங்கள்ட்ட. உள்ளே போயிட்டு நம்ம கடையை போய் சுற்றி பார்ப்போம். ஃபுல்லாக ஏசி ரெஸ்டாரண்ட்ங்க. இது ஃபுல்லாக ஏசி போட்டிருக்காங்க. உள்ளே வந்தோடனே பிரியாணி தான் கம்மன்னு மணக்குது. கடை வந்து புதுசாக ஓப்பன் பண்ணிக்காம இருக்கு. ஆல்ட்ரேஷன் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்க. அண்ணா உங்கள் பேர் என்ன? சிவா. சிவா, நீ எந்த ஊர்? நான் ராமநாதபுரம். ராமநாதபுரமா? நீ எத்தனை வருஷம் வச்சுருக்கீங்க? நாங்கள் ஒரு 2 மாதம். 2 மாதம் வச்சுருக்கீங்க. உங்கள் பிரான்ச் வந்து மஜிந்தியாவில் ஒன்று இருக்கோ? ஆமாம், ஜெரால் அம்பாங்க ரோடு மஜிந்தியாவில் இருக்குது. அது வந்து ஃபர்ஸ்ட் பிரான்ச் கோலாலம்பூர். இது வந்து செகண்ட் பிரான்ச். லாஸ்ட் ஜூலை 7 ஓப்பன் பண்ணோம். கடை வந்து எத்தனை மணி நேரம் கடை? மார்னிங் பார்த்தீங்கன்னா 11 to க்ளோசிங். நைட்டு டின்னர் 11 o'clock முடியும். காலித் பிரியாணி ரெஸ்டாரண்ட் வேறு எந்த இடத்துல இருக்குது? காலித் பிரியாணி பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மலேசியாவில் வந்து 2 பிரான்ச்சஸ் இருக்குது. ஒன்று பிரிக் மில்ஸ், இன்னொன்று மஜிந்தியாவில் இருக்குது. அதை தவிர்த்து இந்தியாவில் வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. இந்தியாவில் மட்டும் 52 அவுட்லெட்ஸ் இருக்குது. அதை தவிர்த்து துபாயில் 2 அவுட்லெட்ஸ் இருக்குது. துபாயில் 2 இருக்குது, இந்தியாவில் இருக்குது. இப்போ வந்து அடுத்து தாய்லாந்தில் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறாங்க, ஜப்பானில் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அந்த மாதிரி நிறைய அவுட்லெட் வந்துகிட்டே இருக்குது. அமெரிக்காவில் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய அவுட்லெட் வந்துகிட்டே இருக்குது சார். இன்னும் மேலும் வந்துகிட்டே இருக்கு. இன்னும் மலேசியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் ஒரு 10 பிரான்ச் வரப்போகுது. அது திறந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் 2024 வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் 13th ஓப்பன் பண்ணாங்க. 15ஆம் தேதி ஓப்பன் பண்ணாங்க. கேஎல் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி ஓப்பன். இங்கே ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் வந்து 7ஆம் தேதி ஓப்பன் பண்ணாங்க. நம்மளோட ஸ்நாக்ஸு வேறு சாப்பாடுலாம் என்னென்ன இருக்குது? நம்மளோட ஸ்நாக்ஸ் ஐட்டம் நிறைய வெரைட்டிஸ் நிறைய இருக்குது சார். பார்த்தீங்கன்னா வந்து பிஸ்கட்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பட்டர் சால்ட் குக்கீஸ் இருக்குது, சாக்லேட் சிப்ஸ் இருக்குது, கோகோனட் கிரன்ச் குக்கீஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நம்மகிட்ட. அது தவிர்த்து பிரியாணி பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயினாக நமக்கு பிரியாணி தான். மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ப்ரான் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் பிரியாணி இருக்குது. லாம்சங் பிரியாணி இருக்குது. நம்ம புதுசாக ஒரு ஆஃபரோட போட்டிருக்கோம், ஃப்ரைடு சிக்கன் பிரியாணி 10 வெள்ளிக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டைமிங் தான், 11 to 1, அப்புறம் வந்து 6 to 8, அந்த மாதிரி 2 டைமிங்கில் மட்டும் தான் போட்டிருக்கோம். 10 வெள்ளி தான் ஒரு பிரியாணி. அது பிரியாணி ப்ளஸ் ரைட்டாக எல்லாம் கொடுத்துருவோம். அந்த மாதிரி போயிட்டுருக்கு. மற்றபடி நம்மளோட வெரைட்டிஸ் எல்லாமே நிறைய ஸ்டார்டர்ஸ் நிறைய இருக்குது. சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் நெய் சுக்கா இருக்குது, சிக்கன் பெப்பர் ஃப்ரை இருக்குது, அதே மாதிரி சிக்கன் பெப்பர் மசாலா கிரேவிஸ் இருக்குது, சிக்கன் செட்டிநாடு மசாலா கிரேவி இருக்குது, சிக்கன் டிக்கா மசாலா, நம்ம வெரைட்டிஸ் இருக்குது. நம்மளோட தந்தூரி பார்பிக்யூ இருக்குது. தந்தூரி பார்த்தீங்கன்னா பெப்பர் பார்பிக்யூ இருக்குது, ஆப்கானிக் பார்பிக்யூ சிக்கன் இருக்குது, அதை தவிர்த்து ஆல்மண்ட் பார்பிக்யூ சிக்கன் இருக்குது. அதே மாதிரி வந்து மட்டனில் வந்து பார்பிக்யூ சிக்கன் இருக்குது. மட்டன் வந்து மட்டன் சீக் கபாப்னு ஒன்று இருக்குது. அது மாதிரி மட்டன் சீக் ரோல் இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் நம்மகிட்ட இருக்குது சார். நீங்கள் வந்து நல்லா சாப்பிடலாம். எல்லாமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சாப்பாடு எப்படி இருக்குது? பிரியாணி நல்லா இருக்குங்க. சாப்பாடு சூப்பரா இருக்கு. சிக்கன்லாம் எப்படி இருக்கு? சாப்பிடலாம். நல்லா இருக்கு. நல்லா ஃப்ளேவர்டா இருக்கு. நல்லா இருக்கு. சாப்பாடு பிரியாணி நல்லா இருக்கு. பிரியாணி சூப்பரா இருக்கு. பிரியாணி நல்லா ஆத்தென்டிக்கா இருக்கு. வெரி நைஸ். சூப்பர். காலித் ரெஸ்டாரண்ட்ல வந்து இரானி சாய் கொஞ்சம் ஃபேமஸான ட்ரெண்டிங்காக இருக்குது. அதனால் இரானி சாய் நம்ம குடிச்சு பார்ப்போம். இரானி சாய் வந்துருச்சு, குடிச்சு பார்ப்போம். நல்லா சூடாக இருக்குங்க.
நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டு நல்லா இருக்கு. நல்லா இனிப்பு இல்லாம சப்புன்னு இல்லாம நல்லா ஓரளவு மீடியமா இருக்கு. அதாவது இனிப்பு வந்து கொஞ்சம் மீடியமா இருக்கு. எல்லாரும் குடிக்கலாம். சுகர் பேஷண்ட் வந்து நார்மலா உள்ளவங்க எல்லாரும் குடிக்கலாம். நல்லா இருக்குங்க. ஆலித் ரெஸ்டாரண்ட் வந்தீங்களாக்கும் இந்த இரானிய சாயா குடிக்காம போயிடாதீங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கு. ஓகே மக்கள், நம்ம காலித் ரெஸ்டாரண்ட்ல போய் பார்த்தோம். கடையெல்லாம் நல்லா இருந்துச்சு பார்க்க. பிரியாணி நல்லா கம்மவும் மாசம் இருக்கு, ஆனால் சாப்பிட முடியல. ஏன்னா ஏற்கனவே நம்ம சாப்பிட்டோம். அதனால ஈரனே டீ சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. டீ மட்டும் குடிச்சிட்டு நம்ம கிளம்பியாச்சு. பிரீஃபில் ஏரியாவுக்கு வந்தீங்களாக்கும் காலித் ரெஸ்டாரண்ட் சாப்பிட்டு போயிருங்க. பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கு. இங்கே வந்து பிரீஃபில் ஒரு சலூன் கடை இருக்கு பாருங்க, பார்பர் ஷாப். மலேசியாவில் உள்ள சலூன் கடை பற்றியில் அப்படி இருக்குண்ணே. கடையே பார்க்கறதுக்கு அப்படி நச்சுருக்கு பாருங்க. அண்ணே, நமக்கு எந்த ஊர்? திருவாரூர் மாவட்டங்க. நீங்க எங்க வச்சிருக்கீங்க? நான் வந்து ஜெய கட்டிங் வேலை செய்கிறேன். முடி வெட்டுறதாக வந்தேன். ஃப்ரெண்டு முடி வெட்டிட்டு ஃப்ரெண்டை பார்த்துட்டு போதாக வந்தேன். கடை பற்றியில் எப்படி இருக்குண்ணே? அங்கே உள்ளே போயிட்டு மலேசியாவில் உள்ள சலூன் கடை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹேர் சலூன் பற்றிலாம் எப்படி இருக்குண்ணே? உள்ளே வந்து குழுகுலுன்னு இருக்கு. ஃபுல் ஏசி. இங்கிட்ட வந்து இந்த சைடு பற்றினாக்கா ஃபுல்லாக முடி வெட்டுறது, ஹேர் கட்டிங் பண்ணுறது. இங்கிட்ட என்ன வச்சுக்கோன்னா மசாஜ் பண்ணுறது, டை அடிக்கிறது. அண்ணன் ஸ்டைல உட்காந்துருக்காரு பாருங்க. இவர் வந்து இங்கே வேலை செய்கிறாரு, முடி வெட்டுறாங்க. ஆனால் இவர் வந்து தமிழ் பேச தெரிஞ்சா பேசிடலாம், தமிழ் தெரியாது இவருக்கு. அம்மாங்க கம்மாங்கம்மாண்ணா? பஞ்சாப் இந்தியா. இவருக்கு வந்து ஹிந்தி தெரியும், நமக்கு ஹிந்தி தெரியாது. ஓகே அண்ணே. அண்ணே வணக்கம்ண்ணே. நீங்கள் வந்து மலேசியாவில் உள்ளவங்களா? லோக்கல் தான். இங்கே வந்து முடி வெட்டுற கடை எத்தனை மணிக்கு வரப்பீங்க? காலையில் 9 மணிக்கு திறப்போம். ஸோ ராத்திரி க்ளோசிங் டைமு 10:30 மணி. ஸோ கஸ்டமர் கூட இருந்துச்சுன்னா ஒரு மினிமம் ஒரு 11-11:30 மணி ஆகும் சாப்பிட்டு. எத்தனை பேர் வேலை செய்கிறீங்க? எத்தனை பேர்? மொத்தம் 6 பேர் இப்போ வேலை செய்கிறோம். ஸோ இன்னும் ஒரு சீக்கிரத்தில் இன்னும் கடை பெருசாகுது. ஸோ இன்னும் 8 பேர் 9 பேராக வேலை செய்யாது. இங்கே முடி வெட்டுறதுக்கு மட்டும் எவ்வளோ வாங்குறீங்க? முடி நார்மல் கட்டு இந்த மாதிரினா 18 வாங்குவோம். இந்த ஃபேட்லாம் 20 வாங்குவோம். தாடி வைக்கிறத பொறுத்து 28 வரும். இன்னும் வேறு மாதிரிலாம் இன்னும் வேறு மாதிரி ஃபேட்லாம் பண்ணாங்கன்னா 30 வரும். வேற இது ஃபேஸ் வாஷ் ஃபேஷியல்லாம் பண்ணுறீங்களா? ஸோ அந்த ஃபுல்லாக லிஸ்ட்டே அங்கே இருக்கும். ஆயில் மசாஜ், ஹெட் மசாஜ், அதுக்கப்புறம் இந்த ஸ்டீமிங் கொடுப்போம். அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம், ஃபேஷியல் பண்ணுவோம். இன்னும் நிறையா இருக்குண்ணே. ஜமிக் விலகு சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, सब्सक्राइब பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. सब्सक्राइब करो सारे जने, ठीक है? लाइक करो, शेयर करो, सब्सक्राइब करो. ओके बाय बाय बाय, मिलेंगे बाद में. என்ன ஓகே பாப்போம். ஓகே பாய். ஓகே நண்பர்களே, நம்ம கேல் சென்டரில் மலேசியாவில் உள்ள சலூன் கடை, காலித் ரெஸ்டாரண்ட்டு, அப்புறம் ஷாப்பிங் மால் பார்த்தாச்சு. இதோட அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் நான் உங்கள் ஜமிக். பாய்.